ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். வணக்கம் நேயர் நெஞ்சங்களே. சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்பது ராஜ்மோகன் மற்றும் விஜய். இன்றைய நிகழ்ச்சி ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி. ஏன்னா இன்றைய சிறப்பு விருந்தினர் பல்வேறு சிறப்புகளை உடைய ஒரு விருந்தினர். முக்கிய வில்லன், நடிகர், வில்லன்னா சாதாரண வில்லன், வில்லாதி வில்லன். இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஆமா, செந்தமிழன், பச்சை தமிழன், மஞ்சள் தமிழன், எத்தனையோ தமிழன் இருந்தாலும் உணர்வாளர்களுக்கு, நாடறிந்த நல்லவர்களுக்கு பிடித்தமான புரட்சி தமிழர் என்று அழைக்கப்படுகிற மதிப்பிற்குரிய நடிகர், கலைஞர் திரு சத்யராஜ் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. என்னம்மா கண்ணுகளா, சௌக்கியமா? நான் நடிக்க வரும்போது எனக்கு எப்படி நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நான் நிச்சயமா தந்தை பெரியாரா நடிப்பேன்லாம் எதிர்பார்க்கல. தமிழீழ மக்களுக்கு தெரிஞ்ச வழி இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது இல்லையா? உங்களை பார்த்தனையும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறத விட என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் உங்க பார்த்தனே ஞாபகத்துக்கு வருது. எப்படி இருக்கீங்க? அதுக்கு அதே பாணியில பதில் சொல்லணும்னா ஆமாம்மா கண்ணு சௌக்கியம் தான் அப்படின்ட்டு பதில் சொல்லணும். நான் எப்பவுமே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், அதில் சந்தேகம் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியா. வரலாறு எங்கள் வழிகாட்டி என்று தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஐயா சொல்லியிருக்கார். அதே போல எப்போதுமே கடந்த கால வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திர உணர்வும் அதன் மூலமாக ஒரு புதிய வழிகாட்டுதலும் பிறக்கும். தமிழ் திரையுலகத்துல உங்களுடைய நேற்று, இன்று, நாளை இந்த வாழ்வு, கலை வாழ்வு எப்படி உங்களுக்கு இருக்கு? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நேற்று, இன்று, நாளை 3 காலமே நான் எனக்கு ஒரு திருப்தியான கலை வாழ்க்கை தான். ஏன்னா நான் 38 வருடங்கள் ஆகுது. தொடர்ந்து எனக்கு மனதுக்கு திருப்தியான வேடங்கள், கதாபாத்திரங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதுதான் ஒரு நடிகனுக்கு முக்கியமான விஷயம். தொழில் சார்ந்து அந்த மாதிரி வேடங்கள் கிடைத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தப்போ நான் நிச்சயமாக தந்தை பெரியாரா நடிப்பேன்லாம் எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கதாபாத்திரமே கிடைத்த பிறகு அதை விட ஒரு கதாபாத்திரம் இல்லை. அப்படி ஒரு பெரிய மனநிறைவோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். 38 ஆண்டுகள்லாம் நம்பவே முடியல. சிபிராஜுக்கு தம்பி மாதிரி இருக்கீங்க நீங்க பார்க்கும்போது. பொதுவாக வில்லன் கதாபாத்திரங்கள்னாலே தமிழ் சினிமாவில் ரொம்ப கொடூரமாக சித்தரிப்பாங்க. நீங்களே ஒரு படத்தில் ஒரு கற்பழிப்பு காட்சி முடிந்து எந்திரிக்கும் போது வாயில் அப்படி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு எழுந்து பயங்கரமாலாம் சிரிப்பீங்க. இத்தகைய வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து பிறகு நீங்கள் கதாநாயகனாக மாறி இப்பொழுது அன்பொழுகும் ஒரு பாசமிகு தந்தையாலாம் நடிக்கிறீங்க. இப்படி பல அம்சங்கள் நிறைந்த கதாபாத்திரங்களை நடித்தாலும் கூட வில்லன், கதாநாயகன், குணச்சித்திரம், எந்த கதாபாத்திரம் உங்கள் மனதிற்கு நெருக்கமாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? வில்லனாக நடிப்பது, கதாநாயகனாக நடிப்பது, குணச்சித்திர கதாபாத்திரம்? இல்லை, நிச்சயமாக நான் வில்லனாக நடிக்கிறதான்னு சொல்லுவேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கதாநாயகனாக நடிக்கிறதா. என்ன காரணம்னா, கதாநாயகனாக நடிக்கும்போது பலவிதமான காட்சிகள் வரும். நீங்கள் வில்லன்னா திரும்ப திரும்ப நம்ம ஒரு கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம் இதை நோக்கியதை காட்சிகள் வந்துட்டுருக்கோம். இப்போ கதாநாயகன்னா தான் நீங்கள் சண்டை போடுவோம், ஒரு தங்கச்சி மேலே பாசமாக ஒரு காட்சி வரும், நம்ம கவுண்டமணி அண்ணன் கூடயும் வடிவேல் தம்பி கூடயும் சேர்ந்துட்டு ஒரு காமெடி பண்ணுவோம் இல்லையா? அதில் தான் நிறையா உங்களுக்கு பரிணாமங்கள் கிடைக்கும். பாருங்கள், வால்டர் வெற்றிவேல் ஒரு மாதிரி இருக்கும், நடிகன் வேறு மாதிரி இருக்கும். 9 ரூபா நோட்டும் பெரியாரும் வேறு ஒரு தளத்தில் இருக்கும். அதில் தான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் எவ்வளோ அழகாக இருந்தால் கூட அழுக்கு வேட்டி, சேவிங்கே பண்ணாமல் ரொம்ப நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு தாடி, அந்த மாதிரியான கேரக்டரில் நடிக்கிறவங்களை தான் இப்போ எல்லாத்துக்கும் பிடிக்குது. அது அந்த காலத்தில் நீங்களே கடலோர கவிதைகளில் ஜெனிஃபர் டீச்சர் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களோட அந்த கெட்டப்பே மாறும். ஸோ இப்போ ட்ரெண்டில் அது மாதிரி ஏற்றுக்க தயாராக இருக்காங்களா ரசிகர்கள்? அதான் அந்த ட்ரெண்டையே ஆரம்பித்து வச்ச தப்பு எங்களை தான் சார் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கடலோர கவிதைகள், புதிய பாதை இந்த 2 படத்தின் மூலமாக தான் இந்த கதாநாயகன் தான் இது மாதிரி ஷேவ் பண்ணாமல் ஒரு ரவுடித்தனமான கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் அந்த 2 படத்தினுடைய வெற்றியில் தான் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். காதலுக்கு அப்புறம் கதாநாயகன். ஆமாம், அவன் திருந்திருந்தனா பெற்றவங்க எல்லாம் சொன்னா திருந்தவே மாட்டான். ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஒரு டீச்சர் வரணும், இல்லை இப்போ சுடிதார் போட்டு ஒரு ஐடி பொண்ணு வரணும். அவன் சொன்னாதான் இவங்க அப்போ இல்லாட்டி இப்போ என்னன்னா அவங்க சொன்னாலும் கேட்கறது இல்லை. முதலே அவங்க சொன்னா திருந்திட்டு இருந்தா. ஆமா, அப்படி ஆகி போச்சு.
வேற ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் சினிமா வந்து ஒரே மாதிரி வந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ பாருங்க, இப்போ பேய், இப்போ ஒரு 2 படம் பேய் படம் ஓடுச்சுன்னா பேயா நானே பேயா நினச்சிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு அறிந்த உலகறிந்த ஒரு உணர்வாளர், நீங்க பகுத்தறிவாளர். ஒரு பகுத்தறிவாளராக தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்கள் சினிமா மீது இருக்கும் அதீத இந்த காதல் அல்லது மோகம், இதை வந்து நீங்க ஒரு பகுத்தறிவாளரை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப தேவைக்கு அதிகமான மோகம். தேவைக்கு அதிகமான மோகம், பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மோகம். நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். என்ன, ஒரு நடிகராக மட்டும் பார்த்தா போதும். அதனால வந்து அதுக்காக வந்து நான் நடிகனுக்கு ஒன்றுமே தெரியான்னு சொல்ல வரல. இன்றைக்கே எல்லாம் படித்தவங்க இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கலைவாணர் இருந்திருக்காரு, எம்ஆர் ராதா இருக்காரு. அதே மாதிரி பட்டுக்கோட்டையார் பாடல்களை வந்து மக்கள்கிட்ட பிரமாதமாக கொண்டு போய் சேர்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவருக்கு ஒரு பெரிய சமூக பார்வை இருந்ததுனால தான் வந்து தமிழில் விடுதலை போராட்டத்திற்கு அவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஒரேடியாக தூக்கி தலையில் வச்சு கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி பார்த்தாலும் எல்லா நடிகர்களை விட மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்க. கவுண்டமணி மணிவண்ணன் அவர்களோடு சேர்ந்து நீங்க நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கீங்க. அவர்களோடு பணியாற்றிய அந்த நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமாம் அந்த நக்கல் நையாண்டி. ஆமாம். இப்போ வந்து சத்யராஜ் பாணிங்கிறது ஒரு அந்த பாணி உருவாக்குனதே மணிவண்ணன் தான். என்ன, நான் நடிக்க வரும்போது எனக்கு வந்து எப்படி நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஏதோ சின்ன சின்ன வில்லன் வேஷத்தில் தான் நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 100வது நாள்னு ஒரு படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த 24 மணி நேரத்தில் தான் வந்து ஒரு நக்கல் நையாண்டியோட ஒரு வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறது அது என்னுடைய நண்பர் மணிவண்ணன் வடிவமைச்சு கொடுத்தது தான். நான் வந்து இயல்பாக நடிக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. அதுக்கு கூட காரணம் மணிவண்ணன் தான். ஏன்னா அவர் ஒரு பெரிய சிந்தனையாளர்னா பகுத்தறிவு நோக்கி மட்டும் இல்லை, ஒரு நடிப்புனா என்ன, சினிமானா எப்படி, ஒரு காட்சி அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆழமான சிந்தனை உள்ளவர். அதனால் வந்து எனக்கு அவர் தான் எனக்கு வடிவமைச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி கவுண்டமணி அண்ணன், அவரும் வந்து நம்ம கவுண்டமணி அண்ணன் நக்கல் நையாண்டி தான் தெரியும். அவரும் வந்து நல்லா படித்தவர். அவரும் வந்து மார்க்சியமெல்லாம் படித்தவர். அதனால தான் அந்த மாதிரி நக்கல் வரும். இல்லாட்டி சும்மா நம்ம சேட்டை பண்ணிட்டு போயிடுவோம்ல, காமெடிங்கிற பேரில் சேட்டை பண்ணிட்டு போயிடுவோம். அது மாதிரி இப்போ தாய்மாமன்லாம் அவர் வந்து ஒரு அசம்பிளியை பற்றி அவ்வளோ தைரியமாக பேசுகிறாருன்னா, ஊரில் சொம்பு திருந்தவன் செவரட்டி கூச்சவன் நொண்டி நோசக்கா மொத்த பேர் அங்கே தான்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ, அதை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அதனால் அது அவங்க காம்பினேஷன் நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்க வாழ்நாள்லயே எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த முக்கியமான காலகட்டம்ங்கிறது மறக்க முடியாத ஒரு சில சம்பவங்கள் இருக்கும். அப்படி ஒரு சம்பவங்கள் என்னென்ன? எனக்கு மறக்க முடியாத சம்பவம் வந்து ஐயாவை நடிச்சது, ஐயா பெரியார் அவர்களை நடிச்சது தான் எனக்கு வந்து மறக்க முடியாத சம்பவம். ஏன்னா வந்து நான் பெரியார் திடலில் ஒரு மீட்டிங்கில் பேசல, ஐயாவை நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு பேசும்போது உண்மையான மனசுல இருந்து தான் பேசுனேன் நான். அப்புறம் நானே வீட்டுக்கு வந்து யோசிச்சேன், அந்த வேலை நம்மளுக்கு புரிஞ்சு வராத, சரி என்னமோ ஆசையில் பேசிட்டேன். அப்படிங்கும்போது இயக்குனர் ஞானராஜ் சார் என்கிட்ட வந்தார். பாரதியார் படம் எடுத்ததுக்கு அப்புறம் பெரியார் படம் மட்டும் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சார், நான் வந்து ஒரு ஆசையில் பேசினேன், எனக்கு அந்த வேடை ஐயா வேடை பொருந்தி வருமா அப்படின்னு அவர் ஐயாவோட 20 வயசு ஃபோட்டோ ஒன்று காட்டி அவர் அப்போ கேரளாவில், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், கேரளாவில் எங்கேயோ ஒரு முக்கியமான பணியில் இருந்தார். கிராஃபிக்ஸ்லாம் என்னை செட் பண்ணி கொண்டு வந்து காட்டினோடனே எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்தது. அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதே மாதிரி வந்து ஐயாவை நடிக்கும்போது அந்த கிளைமாக்ஸ் காட்சி திராவிடர் கழக பெரியார் திடல் தான் எடுத்தோம். அங்கே வந்து தொண்டர்களெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிட்டாங்க என்னை அந்த வேட பொருத்தத்தில் பார்த்து. அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது. அதே மாதிரி ஐயா கலைஞர் ஐயா அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் வந்து படத்தை பார்த்து கண் கலங்கிட்டாங்க, அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சின்னா அதுதான். அதை விட ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி சினிமாவில் இருந்திருக்க போகுது. ஏன்னா நடிகர் எல்லாமே ஆசைப்பட்ட கதாபாத்திரம் இல்லையா? இப்ப நீங்களே சொன்னீங்க மேடை பேச்சுகள்ல நான் வந்து ஓவரா சில நேரங்கள்ல சொன்னது உண்டு. அந்த மாதிரி மேடை பேச்சுகள்ல ஒரு நடிகர்களை அதிகமா புகழ்ந்தது உண்டா, இல்ல உங்களையே அறியாம எதாச்சியோ வார்த்தைகள் விட்டுட்டு அந்த வார்த்தைகளுக்காக இப்படி நம்ம சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் பண்ண தருணங்கள் உண்டா? அது என்னென்ன? அது ஒன்றும் இல்லை. ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட இசை வெளியீட்டுக்கு போகிறோம். இப்போ நான் வந்து கதாநாயகன் இல்லை, அந்த படத்துக்கு ஒரு கதாநாயகன் இருப்பார். அந்த கதாநாயகனுடைய ரசிகர்கள் தான் நிறையா வந்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து அவருடைய நடிப்புக்கு ஒரு 50 மார்க் போடலான்னா நான் ஒரு 90 மார்க் போட்டு பேசிடுவேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால எந்த விதமான சமுதாய சீரழிவும் கிடையாது. அங்கே கொஞ்சம் என்ன, அங்கே வந்தவங்க அவங்களுடைய ரசிகர்கள் தான், அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்துங்கிறத தாண்டி வேறு எதுவுமே இருக்காது. அப்புறம் வீட்டுக்கு வந்து யோசிப்பேன், என்னப்பா இந்த அளவுக்கு பேசிட்டு. நானே வந்து
ஒரு ஒரு இந்தியாவில் தலை சிறந்த நடிகர்கள் ஒருத்தர் வந்து மோகன்லால். மோகன்லால் வந்து மிக அற்புதமான நடிகர். நானே வந்து நான் ஒரு படத்தில் நடித்த படத்தில் ஒரு கதாநாயகனை பற்றி பேசும்போது இவர் தான் தமிழ்நாட்டு மோகன்லால் பேசிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே அதுக்குள்ளே செய்தி கவுண்டமணி எனக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே அவர் எனக்கு காரில் வரலையே எனக்கு ஃபோனு, சத்யராஜ் உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, இவன் எந்த ரேஞ்சு நடிகர்னு உங்களுக்கு தெரியவா, இவனை மோகன்லால் ரேஞ்சுக்கு பேசுறீங்களா, இனிமேல் உங்களுக்கு கேரளா பக்கமே போக முடியாது அப்படின்னாரு. அதே மாதிரி சில தலைவர்களையும் கூட கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக புகழ்ந்து பேசியிருப்போம். ஆனால் வந்து மொத்தமாக முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி முழுக்க முழுக்க பொய்யா இருக்காது, இருக்கிறத கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். அண்மை காலங்களில் இந்தியாவையே உலுக்கிய ஒரு கேள்வி, அநேகமாக நீங்கள் பலமுறை இப்போது அண்மை காலத்தில் உங்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இந்த கேள்வி இருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இந்த சொப்பன சுந்தரி வச்சிருந்த காரை இப்போ யார் வச்சிருக்கிறா அப்படின்னு செந்தில் கேட்ட கேள்வி பிரபலமாச்சோ, அதன் பிறகு இந்த கேள்வி தான் ரொம்ப ரொம்ப பிரபலம். இந்த கட்டப்பா ஏங்க பாகுபலியை கொண்டாரு தான். அந்த கேள்வி அப்படி ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக வளர்ந்து நிற்குது. உண்மையிலேயே அதற்கான பதில் வச்சிருக்கீங்களா, சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இல்லை, நான் இப்போ சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கான பதில் இருக்கு. ஆமாம், அது வந்து 2017 ஏப்ரல் தான் தெரியும். ஏன்னா இப்போ இந்த பாகுபலி 2ஆம் பாகம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் படப்பிடிப்பே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அதில் நிறைய இருக்குது. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த படத்தில் ஷூட்டிங் எவ்வளோ நாள் இருக்கோ அதே அளவுக்கு அது இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு வந்து 2017 தான் அதுக்கு விடை கிடைக்கும். சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய முதல் 75 போட்டிகளில் சதம் அடிக்க முடியல. அதன் பின்னர் 76வது போட்டியில் தான் சதம் அடித்தார். அதன் பின்பு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய வாகை வரலாறு. அதை போலவே முதல் 75 படங்களில் நீங்கள் வில்லனாக நடிச்சிங்க. அதன் பிறகு தான் ஒரு கதாநாயகனாக மாறினீங்க. ஒரு ஹீரோவாக மாறிட்ட பிறகும் கூட என்னைக்காவது நம்ம திரும்ப வில்லனாகவே இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியதுண்டா? இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பே வரல. ஏன்னா வந்து நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நடித்த சரியாக நினைவில்லை, இங்கே நடித்த 20 படத்தில் ஒரு 13 படம் 100 நாள். அந்த வெற்றியெல்லாம் இப்போ நினச்சா பார்க்க முடியாது. 13 படம் 100 நாள் படங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து 100ஆவது நாள் விழா வந்து போர் அடித்து விட்டோம். அப்பப்போ போன மாதம் தான் நடிகன் ஓடிச்சு, அதுக்கு முன்னத்து மாதம் வேலை கிடச்சிருச்சு ஓடிச்சு, இப்போ இது என்ன இது பிரம்மா ஓடுது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு விட்டு 100ஆவது நாள் விழா கொண்டாடுறதுல சலிப்பு வர அளவுக்கு. இப்போ வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற கதாநாயகர்கள் வந்து வருஷம் 1 படம் 2 படம் நடிக்கிறாங்க. அப்போ அப்படி இல்லையே, மாதம் மாதம் எங்கள் படம் என் படம் விஜயகாந்த் படம் மாதம் மாதம் வந்துட்டுருக்கோம். அதில் 100ஆவது நாள் விழா கொண்டாடுற போகிற அளவு அந்த அளவுக்கு வந்து எனக்கு நான் ஹீரோவானதுக்கப்புறம் தொடர்ந்து வெற்றி படங்கள். நீங்கள் ஒரு பக்கம் ஷாருக்கான் கூட போய் நடிக்கிறீங்க, திடீர்னு பிரபாஸ் கூட மிர்ச்சி நடிக்கிறீங்க, பாகுபலி நடிக்கிறீங்க. ஒரு கலைஞன் தமிழ்நாடு என்ற எல்லைக்கூடை தாண்டி இந்தியா முழுக்க பல மொழிகளில் போய் நடிக்கிறீங்க. சில மாநிலங்களில் இது மாதிரி தமிழ்நாட்டு ஆக்டர் இங்கே வந்து நடிக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலே சில சக்திகள் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இங்கே வந்து இது பண்ணக்கூடாது, அப்படிலாம் ஒரு சில குரல்கள் எடுக்கின்றன. உங்களுடைய கருத்து என்ன அதில்? அது தவறான விஷயங்க. ஏன்னா அப்படி எங்கேயுமே யாரும் சொல்கிறது இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் பண தேவை இருக்கையில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு போய் நடிப்பேன். எனக்கு ரொம்ப தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது. அப்படி இருக்கையில் நான் சகிச்சுக்கிட்டு போய் நடிக்க மாட்டேன். அங்கே வந்து ஒரு நல்லபடியாக நம்மளை கவனிச்சுக்கிறாங்க. ஒரு வித்தியாசம் இல்லை. அதில் குறிப்பாக வந்து எனக்கு வந்து மொழி பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு மொழியை வந்து சுலபமாக கற்றுக்க முடியாது. இப்போ சில பேர் வந்து உதாரணத்துக்கு பிரகாஷ் ராஜோ, குஷ்போ, கமலஹாசனெல்லாம் வந்து சீக்கிரம் நிறையா மொழி பேசுகிறேன். எனக்கு அது ரொம்ப சிரமமான விஷயம். என்கிட்ட கேட்பாங்க, என்ன நீ ஏதோ பிஎஸ்சி கிராஜுவேட்டு இங்கிலீஷே தெரியாது. உண்மையிலேயே எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு எங்கே போனாலே, அங்கே சென்னை எக்ஸ்பிரஸுக்கு போனால் கேமராமேன் வந்து நம்ம கோத்தகிரிக்காரர். எப்போ பார்த்தாலும் நானும் அவர் சேர்ந்து கவுண்டமணி என்ன ஜோக்கு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஷாருக்கான் வந்து என்ன கியா 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 அப்படிப்பாரு. அவர் சொல்லுவார், சார் இவரும் கவுண்டமணின்னு ஒரு ஆக்டர் இருக்கார் சார், 2 பேரும் சேர்ந்தா பின்னி எடுத்துருவாங்க. அது மாதிரி தெலுங்கு போனால் மொத்தமாகவே நம்ம தமிழ்நாளுக்கு தான். அத்தனை ஹீரோ இங்கே படித்தவங்க. குறிப்பாக வந்து கேமராமேன் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுக்கு தான் இருக்காங்க. ஆர்ட் டைரக்டர், டெக்னிக்கலாக இருக்கிறவங்க வந்து. ஸோ அந்த ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு. அதனால் வந்து அதில் மொழி பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா வந்து நடிப்புங்கிறது மொழியை தாண்டி ஒரு விஷயம் இல்லையா. நம்ம உலகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் வந்து சார்லி சாப்ளின். அவர் வந்து ஊம படத்தில் தான் நடித்தார். அவர் வந்து அவருடைய படங்கள் எந்த மொழியுமே சார்ந்ததும் இல்லை. கீழே டைட்டில் வேணா ஆங்கிலத்தில் வர மொழியை. அதனால் அது ராஜாராணி படத்தில் ஒரு அப்பாவா நடிச்சிருக்கீங்க. அதில் மகளோட ஒரு நல்ல நண்பனா இருந்திருக்கீங்க. இப்போ பியர் வாங்கி கொடுத்தா கூட அப்போ சொல்லுவீங்க, என்னடா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த அளவுக்கு மகளோடைய ஒரு நல்ல நண்பனா, க்ளோஸ் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிற அந்த அனுபவம் சொந்த வாழ்க்கையில் சத்யராஜ் எப்படி இருப்பார்? ஐயோ, ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். ரொம்ப முழு சுதந்திரம். என்ன
அதுதான் நம்மளுடைய எண்ணம். எனக்கு வந்து அந்த ஒற்றை வரியில் என்னுடைய சமூகம் சார்ந்த பார்வை விடுதலை தான். விடுதலை தான் அதனால நான்லாம் ஒரு 10-15 வயசு இருக்கையிலேயே என் மகனையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன், பேர் உனக்கு திவ்யான்னு பேர் வச்சிருக்கேன், உனக்கு சிபின்னு வச்சுக்கிறேன், பிடிச்சே அந்த பேரை வச்சுக்க, இல்லாட்டி மாற்றிக்கங்க, நீங்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, யாரை வேணாலும் காதலி. ஏன்னா நம்ம லைசன்ஸ் கொடுத்தா தான் அவங்க ஒரு தைரியமாக காதலிப்பாங்க. யாரை வேணாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிங்க, சொல்லிட்டு பண்ணாலும் சரி, சொல்லாமல் பண்ணாலும் சரி, அது உங்கள் பர்சனல் லைஃப். என்னை பொறுத்த வரைக்கும் திருமணங்கிறது தான் உள்ளதுக்குள்ள பர்சனல் லைஃப். அதனால வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவேன். அதே மாதிரி வந்து எப்போவுமே வந்து தந்தை பெரியாருடைய புத்தகங்களை வந்து அவங்க கண்ணுக்கு தெரியிற மாதிரி தான் வச்சுருப்பேன். அப்போ தான் என்ன நம்ம அப்பா எப்போ பார்த்தா இதை படிச்சுட்டு இருக்காரு, இதில் ஏதோ விஷயம் இல்லையா வருங்க. அதனால வந்து அவங்க 2 பேரும் வந்து முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான். தமிழீழ தேசியம் குறித்த ஒரு பெரிய புரிதல் உள்ள ஒரு கலைஞர் நீங்க. இன்று இலங்கையில், இன்று ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை நீங்க எப்படி உற்று நோக்குகிறீங்க? எப்பவுமே இலக்கு மாறக்கூடாது, ஆனால் வழிமுறைகளை மாற்றிக்கிறது தவறில்லை. தமிழ் ஈழம் அப்படிங்கிறத இலக்கு. அந்த போராட்ட வடிவத்தை இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சர்வதேச நிலைப்பாடு எப்படி இருக்குது, இதையெல்லாம் உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு சரியான அரசியல் வித்தகர்களை நம்ம உணர்வாளர்களுக்குள்ளேயே உருவாக்கி இல்லையா உருவாக்கணும். இல்லாட்டி நிறைய பேர் இருக்காங்க, அதையெல்லாம் வச்சு ஒரு பெரிய கலந்தாய்வு நடத்தி என்ன வகையில் வந்து அடியெடுத்து வைத்து தமிழ் எழுத்தை அடைய முடியும் அப்படிங்கிற சிந்தனை உள்வாங்கிட்டு, எப்பவுமே வரட்டு சித்தாந்தம், முரட்டுத்தனமான அணுகுமுறை வந்து என்றைக்குமே தீர்வாகாது இல்லையா. அது வந்து அந்தந்த காலகட்டத்தில் ஒரு விதமான அணுகுமுறையோடு போகணும். இப்போ வந்து வேறு மாதிரியான வடிவத்தில் முன்னெடுக்க வேண்டும்னு எனக்கு தோணுது. அந்த வடிவம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. போராட்ட வடிவத்தை மாத்திக்கணும், இலக்க ஆயுதமேந்திய ஒரு போராட்டத்துக்கு பதிலாக அரசியல் போராட்டத்தை நீங்க முன்மொழிகிறீங்க. ஆமா, அது எந்த மாதிரி எடுக்கிறதுங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு விஷயம் தெரியாது. வடக்கு மாகாணத்துல தமிழர்கள் அமைதியா இருக்கிறாங்க, அதுக்கு 13வது சட்ட திருத்தம் வந்து அமல்படுத்தப்பட்டது, அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து நிலங்கள் வழங்கப்பட்டது, இப்படி வந்து சில காட்சி அமைப்புகள் மாறி இருக்கிறதாக, ஆட்சி மாறியும் இப்படி ஒரு தகவல் அமைதியா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த தகவல்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை திருப்திப்படுத்தியிருக்கா? மக்கள் அமைதியா தான் வாழ்றாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய இலங்கை ஆட்சி மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது? தெரியல எனக்கு. அங்கே உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துக்குன்னு அவ்வளோ ஆழமாக என்னால், என்ன நம்ம தமிழ் ஈழ மக்கள் வரும்போது எல்லாருக்கும் நான் அதை பற்றி விசாரிப்பேன். இப்போ அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐயா விக்னேஸ்வரன் ஐயா இருக்கார். அவருடைய செயல்பாடுகள் சில பேர் வந்து பல பேர் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் அதில் மாற்று கருத்து சொல்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் உலகம் பூரா என்றைக்குமே அது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து அங்கேயே இருந்த மக்களுக்கு தெரிஞ்ச வலி வந்து தமிழீழ மக்களுக்கு தெரிஞ்ச வலி வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது இல்லையா. நம்ம என்னதான் காணொலியில் பார்த்தாலும் புகைப்படங்களை பார்த்தாலும் இந்த போராட்டத்தினுடைய வலி அவங்களுக்கு தான் தெரியும். இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து அந்த மக்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம், குரல் கொடுக்கலாம், தார்மீக ஆதரவு கொடுக்கலாம், ஆனால் எப்படி போகணும் அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு செய்யணும். நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்காந்து வீராவேசமாக வசனம் பேசிட்டு போகலாம். சப்போஸ் சமயத்தில் அந்த நம்ம ஆவேசமாக பேசுறது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, உணர்ச்சியை தூண்டுற விதமாக பேசுறது வந்து நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு தான். அந்த பாதிப்பு நல்லதோ அவங்களுக்கு தான், கெடுதலோ அவங்களுக்கு தான். அதனால வந்து அந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தமிழீழ மக்கள் தான் முடிவு செய்யணும். புலம்பெயர்ந்து போன மக்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அவங்க முடிவு செய்யும் போது அந்த முடிவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வாளர்கள் வந்து ஒத்துழைப்பாக இருக்க முடியும். இல்லையா நாங்களாம் ஒரு ஐடியாவை சொல்லி பண்ணுறதுங்கிறது வந்து தப்பாக போய் முடியுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அங்கே என்ன இப்போ நாங்கள் பேசுகிற பேச்சுலேயும் அப்படி பேசுகிறதுலேயும் வந்து அங்கே என்ன பாதிப்பு இருந்தாலும் நமக்கு பேசிட்டு இறங்கி நம்ம வேறு வேலையை பார்த்து போயிடுவோம்ல. அதனால வந்து அவங்க தான் வந்து அதை ஆழமாக யோசித்து ஒரு வரையறை கொண்டு வரணும். அதுக்கு மணிவண்ணன், விஜயகாந்த் இவங்கெல்லாம் என்னோட நண்பர்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ விஜயகாந்த் சார் வந்து நடிகர் சங்க தலைவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தேமுதிகங்கிற கட்சி தற்போது ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்து தேர்தலில் போட்டிட்டு இப்போ அதுக்கடுத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த 2016 தேர்தலில் ஒரு கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார். அது குறித்து உங்களுடைய கருத்து, அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நண்பரா வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டை ஆளும் வாய்ப்பு கிடைத்தால் ஐயாவுடைய கருத்துக்களை உள்வாங்கி தமிழ் தேசிய உணர்வுகளையும் உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல சிறப்பான ஆட்சியை தர வேண்டும்னு என்னோட நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் வந்து அவர் வந்து ஒரு
கடுமையான நியாயமான உழைப்பாளி, தொழில் சார்ந்து. என்ன சொல்லப்போனால் எங்கள் காலகட்டத்து கதாநாயகில் வந்து அதீதமாக உழைக்கிறது அவர் தான். ஒரு சண்டை காட்சி ஆட்டம் அது இது எதுலேயுமே வந்து உழைப்பார். அப்புறம் வந்து ஒரு விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி வேலை செய்வார். இப்போ நடிகர் சங்க பிரச்சனை எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம், அதில் இறங்கி வேலை செய்வார். அப்புறம் வந்து கொஞ்சம் அனுசரித்து போவார். அவருக்கு தனக்கு தெரியாத விஷயத்த மற்றவங்ககிட்ட கேட்டுக்குவார். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைப்பு அவர்கிட்ட இல்லை. அதெல்லாம் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம். பட் ஒரு முதலமைச்சரானா எப்படி செயல்படுவார்னு ஆனாத்தானே சொல்ல முடியும் இல்லையா? உலகம் முழுவதும் பல்வேறு விதமான சக்திகள் இருக்கின்றன. பணசக்தி, பொருளாதார சக்தி, விஞ்ஞான சக்தி, விளையாட்டு சக்தி. அதுல தமிழர்களுக்கென்று தமிழர்களின் குரல் ஒலிக்க ஒரு உன்னதமான, ஒரு தனித்துவமான, தமிழருக்கே உரிய ஊடக சக்தியினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமா தேவைதான். பட் எந்த ஊடகமா இருந்தாலும் வந்து அதுல வந்து இப்போ பொழுதுபோக்கு அம்சத்தை கலக்காம இருந்தா அது மக்கள் பார்க்கணும் இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. சினிமா மாதிரி தானே அதுவும். நான் வந்து நம்ம உணர்வாளர்கள் படம் எடுக்கல அதான் சொல்லுவேன். இப்போ சினிமாங்கிறது வந்து நீங்கள் நம்மளுடைய தத்துவங்களையும் கொள்கைகளையும் மட்டும் எதுக்காக நம்ம சினிமா எடுக்கிறோம்? நம்மளுடைய சிந்தனைகள் மக்கள்கிட்ட போய் சேரணும், இதுக்காகத்தான் எடுக்கிறோம். இது வந்து யாருமே பார்க்காத மாதிரி எடுத்து என்ன பிரயோஜனம்? அது மாதிரி வந்து இது வந்து எந்த நீங்கள் எப்போ லைட்டு போட்டு கேமரா வச்சிங்களோ அதுக்குள்ளே அது வந்து கலை சம்பந்தப்பட்ட வடிவமாயிருது. வியாபாரம் கலையும் கலந்த ஒரு வடிவமாயிருது. இப்போ அதனுடைய அது வந்து வெற்றிகரமாக நடக்கலைன்னா நம்மளுடைய சிந்தனைகள் போய் சேரவே சேராது இல்லையா? ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள், அது கலைஞர் எழுதிய வசனங்கள், அண்ணா எழுதிய வசனங்கள், பட்டுக்கோட்டையாருடைய பாடல் வரிகள். ஆனால் அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டு. ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு வாங்க இல்லையா? ஒரு பட்டுக்கோட்டையார் பாட்டு எழுதின ஒரு மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பேர், அது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடுற ஒரு படம் 100 நாட்கள் ஓடுனா தானே அந்த பாட்டு போய் சேரும். 4 நாள் ஓடிச்சுன்னா என்ன பிரயோஜனம் அந்த படம்? அதனால வந்து நீங்க தமிழ் தேசிய உணர்வுக்காக இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனையோட ஏற்படுத்தப்படும் ஊடகங்கள்ல எப்படி வெகுஜன மக்களை கவர்வது மாதிரி இந்த தன்மை மாறாமல் எப்படி வைக்க முடியும்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இன்றைய தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா நிறைய சமூக வலைதளங்கள், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதில் நிறைய மூழ்கி இருக்காங்க. ஆனால் அதே சமயம் அதில் அரசியல் ரீதியாகவும் நிறைய கருத்துக்களை அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ அரசியல் ரீதியாக யூடியூப்பில் அதிக பார்க்கப்படுற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரை கமெண்ட் அடித்து அந்த அரசியல் உங்கள் ஸ்பீச்சுக்கு நம்ம இன்னொரு கொடுக்குற காமெடி வாய்ஸ், இதுதான் நிறைய ட்ரெண்டாக இப்போ போயிட்டு இருக்குது. இது குறித்து உங்களோட அது விழிப்புணர்வாக பார்க்குறீங்களா, இல்லை அதை வந்து எந்த மாதிரியான கருத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இல்லை, இளைஞர்களுக்கு எப்பவுமே எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொழுதுபோக்கு சார்ந்து உள்ள போவாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஜோக் அடிக்கணும், சிரிக்கணும், இதை நோக்கி எப்பவுமே செயல்படுவாங்க இல்லையா? அப்போ வந்து மற்றவங்களுக்கு கிண்டல் பண்ணுற விஷயம் தான் இது வந்து இதை நம்ம தவிர்க்க முடியாத விஷயம். இது அவங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதானே அவங்களுக்கு ஒரு ஜாலி. இப்போ ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க எல்லாம் தெளிவாக இருக்காங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எனக்கெல்லாம் வந்து படிப்பில் பெரிய நாட்டம் போகாத காரணமே என்ன படித்தா மட்டும் என்ன ஆயிருப்போது. ஏன்னா எனக்கு முன்னாடி நிறைய உதாரணம் இருக்குல்ல, என்னடா படிச்சுட்டு என்னடா சும்மா தாண்டா சுற்றிட்டு இருக்கிறேன். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஏதோ நல்லா படித்தா நம்ம கஷ்டப்பட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான பலன் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து பெரிய அரசியல் ஈடுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐபிசி தமிழ் ஓராண்டு கால தனது தவழும் வயதை தாண்டி அடுத்த ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்குது. உங்களுடைய வாழ்த்து செய்தி. ஐபிசி தமிழ் உலகத் தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். 1ஆம் ஆண்டை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது. மேன்மேலும் வளர்ந்து தமிழர்களுக்கு உறுதுணையாக இருந்து தமிழர்கள் லட்சியங்களை வெல்வதற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். காத்திரமான கேள்விகளுக்கு ஆத்திரப்படாமல் வெளிப்படையாக தனக்கே உரிய ஒரு பாணியில நேரடியான ஒரு பதில்களை முன்வைத்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி எனது மனதிற்கு நெருக்கமான ஒரு நிகழ்ச்சி அமைந்திருக்கு. சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. நேயர்கள் கண்டிப்பா விரும்புவாங்க. இதே போன்று வேறொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறிய விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். அன்பு தோழி விஜி. நன்றி.